எனக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, எதுவும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இதுக்கு முன்னாடி எதுவும் நடித்தது கிடையாது. பட் அவர் நினச்சிருந்தா இதுக்கு நிறையா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அவர் அது பெரிய ஆக்ட்ரஸ் போட்டிருந்தா இன்னும் பெரிய மைலேஜ் கிடச்சிருக்கும், இந்த படத்துக்கு ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அவர் என்ன நம்பி என் மேலே ஒரு ஹோப் வச்சு பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆக்சஸ் மூலயமா லான்ச் ஆனது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் டைரக்டர் சதீஷ் வந்து சதீஷ்க்கும் எனக்கும் ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி. ஏன்னா பிகினிங்லேருந்தே நான் கூட இருக்கேன். ஸோ கம்மிட் ஆகிட்டு ஒரு 3 months 4 months நான் வந்து ஒர்க் ஷாப் போவேன், டெய்லியும் ஆஃபீஸ் போவேன், டெய்லியும் உட்காந்து பேசுவோம், ஸ்டோரி பற்றி பேசுவோம், லைஃப் பற்றி பேசுவோம், நிறையா எனக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுற இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு நார்மல் சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு ஒரு நிறையா பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோவா எனக்கு தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ். ஷூட் போயிட்டுருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போவே வந்து பயங்கரமாக பயந்துட்டேன், சதீஷும் பயந்துட்டாங்க. பட் போக போக அப்படியே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் சதீஷ் அண்ட் தேனீஸ்வர் சார் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். மேக்கப் இல்லாமல் ஒரு டைமும் வந்து சொல்லுவாங்க, எந்த ஷாட் நல்லா பண்ணாலும் வந்து சொல்லுவாங்க, துர்கா நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சதீஷ் அப்படிதான் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே ஸோ எல்லோரும் படம் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பண்ணிட்டு தான் எல்லாருமே வந்து இங்கே வெளில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்து தேவராஜன் சொன்னாங்க. அவரோட ஃபேமஸ் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நைட்டானால் பயங்கர ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ். ஒரு டைமில் வந்து ஒரு ஃபிலிம்ஸ் வரும். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு டைமில் ஸ்ரீதர் சார், அப்புறம் மணி சார், அதுக்கப்புறம் வந்து செல்வராகவன் சார், இந்த மாதிரி நிறைய டிரெக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான மேன் உமன் ரிலேஷன்ஷிப்ஸ் உடைய மாடர்ன் டேக் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனில் இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம், ஒரு இமோஷ்னலான ஃபிலிம், வெறும் ஃபன்னு கமர்ஷியல் அப்படின்ற ஒரு படம் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்காக யாரையுமே வந்து ஒரு ப்ரீச்சியாகவும் இருக்காது, இவங்க தப்பு இவங்க சரி அப்படின்லாம் இருக்காது. எல்லாருக்குமே கிரே இருக்கும் லைஃப்பில், எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும், நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும், அக்ரெஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஒரு ஃபிலிமில் ப்ரீச் பண்ணாமல் வெளியிலேருந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குற மாதிரி அந்த கேரக்டர்ஸை வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்னுடைய ரெகுலர் பாடி லாங்குவேஜ்லேருந்து உடச்சி பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. முதல் நன்றி இந்த படத்தில் வந்து டில்லி சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா அவர்லாம் இந்த படம் நடந்துச்சு, அவர் தான் ஹி ஆப்டட் ஃபார் மீ. தொடர்ந்து ஒரு 2-3 படங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அடுத்தடுத்த படங்கள் ஷூட்டிங்கில் இருக்குது சாரோட. ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். நானும் நிறைய டெபியூட்டன் டிரெக்டர்ஸை நம்பியிருக்கேன். நான் கம்போசராகவே நிறைய டெபியூட்டன்ஸோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆக்டராக வந்து ஒரு 15 டெபியூட்டன் டிரெக்டர்ஸ், கம்போசராக ஒரு 15 டெபியூட்டன் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் தொடர்ந்து டெபியூட்டன்ஸ்க்கு சான்ஸ் தரீங்க. தட்ஸ் ரியலி கிரேட் திங். ஐ திங்க் ஆர்பி சௌத்ரி சாருக்கு அப்புறம் ஒரு டெபியூட்டனை நம்பி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. தட்ஸ் ரியலி கிரேட் டில்லி சார். I hope you get more and more fame and laurels and money. அப்புறம் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சக்தி சார், அவர் டார்லிங் ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கேன். ஸோ அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான சென்சிபிள், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவார், க்ளீனாக ஃபோன் அடித்து சொல்லிடுவார், இது ஒர்க் அவுட் ஆகாது, எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவார், எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி சக்தி சார் இஸ் அசோசியேட். அண்ட் அவரும் படம் பார்த்துட்டு இதை சொல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. And congrats Satish, திருப்பி again I am working with a debutant director. I am really happy that அவருக்குன்னு ஒரு தனி ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குது. அதாவது ஃபிலிம் லாங்குவேஜ்ன்றது வந்து சில ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எப்படி மணி சாருக்கு ஒரு தனி ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கும், செல்வராகவன் சாருக்கு இருக்கும், சுதா கோங்கரா, வெற்றிமாறன், இந்த மாதிரி தனித்தனியாக ஃபிலிம் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். இவங்க ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும், இப்படி ஒரு எடிட் ஸ்பேஸில் இருக்கும், இப்படி ஒரு விஷுவல் ஸ்பேஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி சதீஷ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஸ்டைலாக இருக்கும். அதை மேபி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி இந்த எடிட்டில் இருக்கணும், இந்த மியூசிக்கில் எப்படி இருக்கணும், கேமரா இப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பேட்டர்னாக வரும்னு நினைக்கிறேன். இட்ஸ் லைக் அ ஃபார்மேட் விச் யூ கேன் லுக் அப் டு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்டர், ஒரு பெஸ்ட் விஷஸ் சதீஷ்.
அண்ட் இந்த ஹீரோயின்ஸ் வில் கெட் தட் கைண்ட் ஆஃப் அன் என்ட்ரி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பேஸில் கிடச்சிருக்கு. அவங்க எப்போவுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது மானிட்டரில் போய் பார்ப்பாங்க, யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், இட் வில் பி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப். ஆல் தி ஆக்டர்ஸ் ஹவ் டன் அ வெரி வெரி நைஸ் ஜாப். பக்ஸன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் சார், நான் வேறு யாராவது ஆக்டர்ஸ் மறந்துருந்தேன்னா, ராகுல், எவ்ரி ஒன். ஸோ அப்புறம் அசாரோடைய ஒர்க் இஸ் லைக் ரியலி ரியலி குட். அகெயின் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கோரியோகிராஃபர். தொடர்ந்து 2 படங்கள் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் கார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த படமும் செல்ஃபின்ற படமும் சிங்கிள் கார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங் அந்த படத்தில் ஒன்று பேசியிருக்கேன். அது வந்து இப்போ சினிமானா கோயம்புத்தூர் ஸ்லாங்னா இப்படி தான் பேசுவாங்கன்னு ஒரு பேட்டர்னில் இருந்துச்சு. இது வரைக்கும் சினிமானா கோயம்புத்தூர் ஸ்லாங் இப்படி தான் இருக்கும்னு அதை உடச்சி மதுரையில் நிறைய பண்ணிட்டாங்க. இப்போ மதுரை ஸ்லாங் வந்து இன்டீரியர் நிறைய டைரக்டர்ஸ் டச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்லாங் ஆஃப் த ஃபிலிம் வந்து ரொம்ப லைவாக ஒரு நியூ ஏஜ் கோயம்புத்தூர் ஸ்லாங் அட்டம் பண்ண மாதிரி இருக்கும். பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பேர் படத்தை பற்றி பேசிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவீங்களா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் 3 வருஷமே வெயிட் பண்ணுவோம், இன்னும் 3 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் முன்னாடி சோஃபாவில் வந்து போய் உட்காந்துருக்கு ரெகுலராக. சரி அப்படின்னு பாட்டு பண்ணுவேன். சரி, பாலான்னு ஒரு பையன் இருப்பான், போனவங்க ஒரு டீ கொடுப்பான், சார் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போவேன் பேசுனது. இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வெஸ்டர்ன் டேரக்டராக இருந்து டைரக்டர் கன்வெர்ட் ஆகிடும் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு கதை எழுதுவோம், அது இன்வெஸ்டர்கிட்ட சொல்லுவோம், அவங்களுக்கு வேறு ஜோனில் இருப்பாங்க, அவங்க வேறு கதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது கரெக்டாக நானும் சாரும் மீட் பண்ணோம். அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் முடிச்சுருந்தாங்க, நானும் சுமார் எழுதிட்டு போய் சொன்னேன். அது கேட்டு ஓகே சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது ஒரு ஃபிலிமிங் ப்ராசஸில் நாங்கள் வந்து ஒரு 100 நாள் பக்கம் டப்பிங் பண்ணோம். அதில் சொல்கிறது வருத்தமே இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ ஒர்க் பண்ணோங்கிறதுனால அதை சந்தோஷமாக தான் சொல்லலாம். ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி 50 நாளில் முடிச்சிட்டோம், 30 நாளில் முடிச்சிட்டோம், நல்லா சொல்கிறது இல்லை. 107 நாள் டப் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அங்கே இருந்திருக்கு. அந்த ஸ்லாங்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ்னால அது பண்ண முடியாமல் அது பயங்கரமாக ஒர்க் வந்துருச்சு. ஸோ அதை பண்ணோம். ஒரு 35 நாள் மிக்சிங் உட்காந்துருந்தோம். அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படி இருக்குன்னா, டெய்லி அறுவல் எடுத்து பொறுத்தலான்னு தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து என்னோடய ப்ரெஷரை எங்கிட்டே எடுத்துகிட்டு வராங்க. டீமு அவங்க எல்லாம் சப்போர்ட்னால தான் இது நடந்துச்சு. தில்லி சாரோட பேஷன் தான். ஏதோ பண்ணுறானு, நல்லா பண்ணுறானு, அடிச்சடிச்சு அப்பப்போ லோகேஷ்க்கு தான் கேட்பார், என்னப்பா கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு அவதான் சொல்லி சமாளிப்பான். வேறு ஆப்ஷனே இல்லை. அதுதான் அந்த ட்ரஸ்ட்டு தான். அது வந்து ஒரு ஃபிலிம் மேலே இருக்கிற ட்ரஸ்ட். அது வந்து ஹியூமன் மேலே எப்பவுமே ட்ரஸ்ட் வரக்கூடாது. அது வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறம் அது வந்து அந்த படத்துக்காக அவர் ரொம்ப நம்பினார். அதை வந்து சரி பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். படம் பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண உமன்ஸ் தனமம்மா, மதுரம், பிருந்தா, கொற்றவை, அவங்க எல்லாத்துக்குமே பெரிய ரோல் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜி சார் வந்து எப்படின்னா ஒரு ஆக்டராக வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு சைலன்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைஃபேக்கான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணல அந்த சைலன்ஸ் வந்து நம்மளுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அப்படி அந்த ஐஸ் வந்து அவர் ப்ளே பண்ணுற விதம், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த லுக் அண்ட் ஃபீலு எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சுது. இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக அது கிடச்சிது. அதுக்கு வந்து நம்ம காரணமே கிடையாது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவரோட எஃபர்ட் தான். அந்த லுக்கு செட் பண்ணலான்னு சொல்லி அதை பண்ணுறதுலேருந்து நம்ம என்ன சொன்னாலும் அவர் வந்து ஒரு 10 ஸ்டெப் அஹெடாக இருப்பார். பண்ணிடலாம் சதீஷ், சூப்பர் சதீஷ் அப்படின்னு ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட் டேரக்டருக்கு வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஒரு நாள் கூட அவர் மேலே வந்து எனக்கு ப்ரெஷரே இருக்காது. ரொம்ப 8 மணினா 7:55 வருவார். சார் ஒரு 1/2 hour டிலே சார், ஒரு 6:30 முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது வந்து அந்த சப்போர்ட் வந்து
ரொம்ப முக்கியம் இந்த படம் இப்படி கன்வெர்ட் ஆனது. அப்புறம் என்னென்னா இந்த படம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணதுனால இந்த வாய்ஸஸ் ஷார்ட்ஸு க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் எடுக்கல இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். வேறு யாராவது நிறுத்திக்கலாம், இல்லை க்ளோஸ்அப் வைக்கல மற்ற ஆர்டிஸ்ட் தான் இருக்க வேண்டியதில்லை, அவங்க மட்டும் இருந்தால் போதும் அந்த மாதிரி இல்லை. படத்தில் ஒரு ஷாட் கூட அப்படி கிடையாது. ஆல் ஆர்டிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஷார்ட் காலையில் மவுண்ட் பண்ணோன்னா அது எப்போ முடியுதோ அது வரைக்கும் எல்லோரும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் எடுக்கல, அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம. அது ரொம்ப பெரிய ஆக்டராக ரொம்ப கஷ்டம். என்னென்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதை ஒரு 2 hours நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கனாலே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் அவர் காலையில் வருவார், நைட் எப்போ பேக்கப் ஆகுதோ அப்போ வரைக்கும் நின்று பண்ணுறதுக்கு அது அன்இமேஜினபிள். அதெல்லாம் எல்லாமே எல்லா ஆக்டருமே அப்படி தான். ஃபங்க்ஷனு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. முனிசன்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. அண்ட் சார் மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர், சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. தேவா லாஸ்ட் மினிட்ல தான் உள்ளே சேர்ந்தார். தான் பெயிண்ட் மட்டும் தான் வாங்க சொல்லுவோம், அது கரெக்டாக வாங்கி கொடுத்து கரெக்டாக பண்ணி சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் திவ்யா ஒரு நியூ கமராக நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஒரு 3 months ஒர்க் ஷாப் பண்ணாங்க. வெரி குட் ஆக்டர்ஸ். ரொம்ப ஸோ அவளுக்கு மனசார இந்த சமயத்தில் நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ. ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா முதல்ல ஒரு தடவை மீட் பண்ணோம், சதீஷ் ப்ரோ, லோகேஷ் ப்ரோ எல்லாரும் மீட் பண்ணோம். அண்ட் அந்த டைமில் ஆக்சுவலாக பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஃப்டர் ஒரு 4-5 months அப்புறம் திருப்பி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அது ரெஃபர் பண்ணது லோகேஷ் ப்ரோ ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பொதுவாக என்னென்னா சிவப்பு மஞ்சள் பச்சை எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஜிவி சாரோட என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அப்போ பயங்கர பயந்து போய் எப்படி பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப பிடிக்கும் அவரோட மியூசிக்கை, அதை பார்த்து வளர்ந்து வந்தது. ஸோ அவருக்கு மியூசிக் பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக இருந்தது. அப்போது ஹீ ஆக்சுவலி சப்போர்ட்டட் லாட், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ரொம்ப he always keeps comfortable, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இப்போ பேச்சுலரில் திருப்பி ஜிவி சாருக்கு ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். லிரிக்ஸ் எல்லாருமே ஒரு 400 years பிஃபோர் எழுதியிருக்கா டேரக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த வரிகள்லாம் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். கொரியோகிராஃபியும் வச்சு தமிழ் கொரியோகிராஃபி எதுவுமே வேறு சாலி கிடையாது. ஸோ கார்த்திக் அண்ட் டீமை கூட்டிகிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸை நாங்கள் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கோம். அண்ட் லைஃப் ஆஃப் பேச்சுலரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். சில டைம்ஸ்லாம் கேமரா நாங்கள் ஆக்ஷன் கூட சொல்ல மாட்டோம், உங்களோட ஆக்ஷன் அப்படியே எடுக்கணும், நாங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது இந்த படம் மூலயமா. அண்டு பெரிய ஸ்கூல் தான் இந்த படம் எனக்கு. ஆக்சுவலி ஒரு காலேஜ் போகிற மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக தேனி ஈஸ்வர் சார் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு விஷனை யோசித்து வச்சுருப்போம். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 5 kilos இருக்கும் அந்த கேமரா ஷோல்டரில் எஜிமேட் பண்ணி அவர் ஷூட் பண்ணுவார். கையில் க்ளவுஸ்லாம் போட்டு ஜிம்முக்கு போகிற மாதிரி தான் வருவார் சார். ப்ளஸ் ஒரு ஷார்ட் நாங்கள் யோசிச்சிட்டோம், எக்ஸ்டாப்ளிஷன் ஆஃப் பேச்சுலர் ஹவுஸ் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எனக்கு க்ரெயின் ஷாட் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் நானும் சதீஷ் சாரும். பட் எங்கள் படத்தில் க்ரெயின், ஜிப், ட்ராலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஐ நீட் இட் அப்படின்ற போது சரி ஓகே சார் அப்படின்னு சொன்னோன்னே க்ரெயின் வச்சுட்டோம். பட் நானும் சதீஷ் சாரும் கிட்டே போயிட்டு சார் சொல்லுங்கள் சார் கேமரா ஷோல்டரில் வச்சுருங்க சார் ஆட பாவிக்கலாம் அப்படியே ஒரு ரியாக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜிவி சார் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்துக்கு சார் நிறைய படத்துக்கு ரிஹர்சல்ஸ்லாம் போக மாட்டார். he will go and just watch and he will do okay மேக்ஸிமம் 1-2 தான் டேக், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா சாருக்கு பெரிய டைமிங் சென்ஸ் இருக்குது. பட் இந்த படத்துக்கு இந்த சாங்கோட விஷயம் புரிஞ்சு, இந்த கொரியோகிராஃபியோட விஷயம் புரிஞ்சு he came for 2 days for rehearsal and ரொம்ப காமாக அழகாக பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். அண்ட் கண்டிப்பாக டிலி பாபு சார் எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார், பிகாஸ் ஐ எம் யங்ஸ்டர், நியூ கமர். என்ன லெவலில் என்னை ஜட்ஜ் பண்ணிங்கன்னு தெரியாது. பட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹோல் டீம், தேங்க்யூ வெரி மச். அவங்கெல்லாம் இருக்குது சதீஷ், ஆனால் யூஸ் பண்ணல. ஓகே சதீஷ் குறிப்பாக 2 பேர் தான் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னார். எனக்கு படத்தில் ஒரு 300-350 பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாரையும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு, ஒருத்தர் விடாமல். கடைசியில்
சதீஷ் கூட சண்டை போடாமல் இருந்த ஒரே ஆள் நான் மட்டும்தான் நினைக்கிறேன். போன வாரம் அதுவும் நடந்துச்சு. 3ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓவர்சீஸ்க்கு கண்டென்ட் அனுப்பணும், கொடுங்க. ஆல்ரெடி ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ ரீமேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க படத்தை. ஷோ பார்க்கணுன்னு கேட்குறாங்க, கொடுங்க. எப்போ கேட்டாலும் நோனே சொல்ல மாட்டாரு. கொடுத்துடலாம் சார். நெகட்டிவாக பேசாத டைரக்டர். கடைசி வரைக்கும் நம்ம என்ன கேட்டோமோ அது வராது. 880 மணி நேரம் டப்பிங் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ படம் நான் எதுக்கும் எந்த படத்துலையும் பண்ணதில்லை. சரி, அது கூட பரவாயில்ல, பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவுட் எடுக்க போகிறோம், மிக்சிங்கில் இருக்கோம். ஒரு ஃபோன் வருது எனக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்லேருந்து ஒரு சின்ன வாய்ஸ் டப்பிங் பண்ணணும்னு போடுறாங்க டேரக்டர். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டார்ச்சர் கிடையாது. இது டார்ச்சர்ன்றது ரொம்ப சாதாரண வார்த்தை. ஒரு ரூமில் போட்டு அடிக்கிறதோ, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதோ, அதெல்லாம் டார்ச்சர் இல்லை. ரியல் டார்ச்சர் வந்து சதீஷ் பண்ணது தான். அது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நிறைய பேர் வந்துட்டு ஓடி போயிட்டாங்க இந்த படத்தில். ஒர்க்கை ஆரம்பிச்சுட்டு சதீஷ் கிட்ட ஒர்க் பண்ண முடியாதுன்னு தெரிச்சு ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் கூட இருந்து ஒர்க் பண்ணவங்க இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் படத்தை பற்றி பேசுகிறத விட இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரியது. ஒரு படம் பண்ணுற வேலை இல்லை இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரும் ஒரு 4 படம் பண்ணால் என்ன ஒர்க்கோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஹேட்ஸ் ஆஃப் டு எடிட்டர் லோகேஷ். அவருக்கு இருக்கிற பிஸிக்கு ஒரு 15-20 படம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆவரேஜாக ஒரு 2-3 மாதத்தில் ஒரு படத்தை முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஒரு 1 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த டேலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் லோகேஷோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்குது. ஏன்னா நாங்கள் 2020 ஆகஸ்ட் 30 ஷூட்டிங் முடித்தோம். ஸோ அப்போ ஆரம்பித்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் கோவிட் வரதுக்கு முன்னாடி 80% ஷூட்டிங் ஓவர். ஒரு 10 நாள் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருந்தது. ரிசர்ச்சாக சொல்லணும்னா 2020 ஃபெப்ரவரியிலே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டு ஷூட்டிங் முடிச்சிட்டோம். மோஸ்ட்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் லோகேஷ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கோவிட் 2020 மேலே இருக்கும்போது சதீஷ் போய் கேரளாவில் உட்காந்துட்டாரு. யாரும் போக முடியாது, யாரும் வர முடியாது. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு செக் போஸ்ட்லேயும் ஒரு இடத்துலையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவ்வளோ போலீஸ் கெடுபிடி இருந்தது. அந்த சமயத்துலேயும் என்னோட மேனேஜரை நான் வந்து தீபக் அவனை அனுப்பிச்சிட்டு சதீஷ் ஒரு முறையாக சொல்லுவார், இங்கே வந்துடுங்க சார், இங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க. அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், யாரும் வந்துட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் போயிட்டு தமிழ்நாடு பார்டரை தாண்டி கேரளாக்குள்ளே போயிட்டு சதீஷை கூப்பிட்டு வந்து ஒர்க் பண்ணுவோம். 2 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் இப்போ தான் கியூபில் அப்லோட் ஆகிருக்கு படம். ஸோ அவ்வளோ இன்டென்ஸான ஒர்க்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சித்து 1 மாதத்தில் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துறேன் சார் உங்களுக்கு ஆறாருன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நேற்று தான் ஒரு 4 மாதமும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டு, லைக் சக்தி சொன்ன மாதிரி எல்லா கிராஃப்ட்டுமே அவங்களோட பெஸ்ட்டு அவுட்புட் கொடுத்தா என்ன வருமோ அது வந்திருக்கு. நான் ப்ரொடியூசராக என் படம்ன்றதுக்காக பேசலை, நிஜமாலுமே அவுட் அப்படி தான் வந்திருக்கு. ஒரு சில கிரிட்டிக்ஸ், அதாவது என்ன படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற கிரிட்டிக்ஸ், வாயை திறந்து பாராட்டுறதுக்கு யோசிக்கிறவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க அவங்க சீக்கிரத்தில். ஒரு சில பேர் சீக்கிரமாக எமோஷனல் ஆகிடுவாங்க, ஒரு சில பேர் சீக்கிரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ஒரு சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, சில பேர் அப்படி பேசாத கிரிட்டிக்ஸ் கூட ஒரு சில பேர் படத்தை பார்த்துட்டு நமக்காக ஊரெல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை கூப்பிட்டு 1/2 மணி நேரம் பேசி வாழ்த்துனாங்க. ஸோ அப்படி வந்திருக்கு படம்.